பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அந்த வறுமையை போக்க வேண்டும் அரசு அந்த வறுமையை பயன்படுத்தி சொல்றோம். 5 லட்சம் எனக்கு தேவைப்படுறது கடன் என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க. கிட்னியை காணும், வீட்டுல பாத்திரத்தை காணும் தேர்ந்தது வேற, அண்டாவை காணும் குண்டாவை காணும் அப்படின்னு தேர்ந்த காலம் வேற. திமுக அரசு கிட்னியை காணும்னு தேடிட்டு இருக்கிற ஒரு கொடுமை இந்த நாட்டிலே வேற எதுவும் நடைபெற்றது. உடனே விசாரிக்கணும் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, என்ன நடந்துச்சு. அந்த அம்மா கூட்ட அம்மா சொல்லிட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்க இருந்து போனோம், திருச்சிக்கு போனோம், சீனிவாசன் ஆஸ்பத்திரி. அதை யாரும் பார்த்தா திமுக எம்எல்ஏ. இன்னொரு ஆஸ்பத்திரியில பேர சொல்றாங்க, அது யாரும் பார்த்தா நேருக்கு வேண்டிய எம்எல்ஏ. ஆட்டை கழிச்சு மாட்டை கழிச்சு ஆண்டு திருவாயை பார்த்திருக்கோம், மாட்டு திருவாயை பார்த்திருக்கோம், செம்பு திருவாயை பார்த்திருக்கோம், அண்டா திருவாயை பார்த்திருக்கோம், நகரட்டு திருவாயை பார்த்திருக்கோம். கிட்னி திருடுகிற ஒரு அரசு, இந்த மனசாட்சி இல்லாத இந்த திமுக அரசு இனியும் இந்த தமிழகத்தை நீடிக்க வேண்டுமா? அதனால்தான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அது சொல்றாரு. உங்களோடு ஸ்டாலின் நல்லது வரவேற்கிறோம். எப்போ ஸ்டாலின்? இன்னும் 4 மாசம் இருக்கிற போது உங்களோடு ஸ்டாலின் 4 வருஷம் எங்களுப்பா போனீங்க ஸ்டாலின் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. 45 நாள்ல மனுக்குங்க தீவிர உங்க வீட்டுக்குலாம் வருவாங்க மனு. 45 நாள்ல தீர்வு நீ அவங்க கேட்கணும். ஏன் தம்பி 4 வருஷமா தீர்க்கவே இல்லையே, இது 4 மாசத்துல நீ தீர்க்க வேண்டியதாக 45 நாள்ல தீர்க்கிறீங்க, இது என்னப்பா? அதை வாங்கி எனக்கு ஒரு குப்பையில போடுவாங்க, நமக்கு இல்லை. உடனே உங்களுக்கு என்ன வேணும்? மகளிர் உரிமை தொகையா? அக்காவுக்கு மகளிர் உரிமை தொகை. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு புதிய ஒரு ஓய்வு தினம் மானியம் இருக்கிற போது கல்வியா இருக்கிற போது எனக்கு வாங்கி கொடுத்தாரு காளிதாஸ் மகாராஜ. இப்ப பார்த்தா அப்படின்னாலே உடனே மனுக்கு உடனே எழுதுட்டோம். எல்லாம் வாங்கிட்டு போறீங்க. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது ஒரு கருப்பு சோறு பெட்டியை கொண்டு வந்து வச்சு மண்ணெல்லாம் வாங்கி அதுக்குள்ள போட்டு ஒரு கூட்டை போட்டு ஒரு சாவி எடுத்துட்டு போறீங்க. இந்த சாவி கவுச்சு பச்சா ஸ்டாலின் அவர்களே என்று எதிர்கட்சியா இருக்கிற போது மனு வாங்குறீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிற போது மனு வாங்குறீங்க. நான் சொல்றேன், நீங்க அதை திரும்ப சொல்ல மக்களை நல்லா சொல்லுங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எங்களுக்கு பசிக்கவே பசிக்க. இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? பயிர் உள்ளம் நிறைந்து விட்டது. உங்கள் ஒவ்வொருடைய பாதங்களை நன்றி தெரிவித்து இப்போ வரிசையான அன்னதானத்திலே ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை போட